வணக்கம். இந்தியன் ரயில்வேல மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. முறைப்படியாக ரயில்வே தேர்வு வாரியம் ரயில்வே அமைச்சகத்தின் ஒப்புதலோடு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் செய்தித்தாளிலே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். வருகிற 23/1/2025 அதாவது வருகிற ஜனவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து நீங்கள் இதை ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன். சரியா? 23/1/2025 விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி 2025. சரி, இதற்கான கல்வி தகுதி பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைவருமே இதற்கு தகுதி படைத்தவர்கள் தான். சரியா? இப்ப நிறைய பேருக்கு ஒரு குழப்பமான சூழல் இருந்தது. இந்த குரூப் டி எழுதுறதுக்கு 10th மட்டும் போதுமா, அல்லது வித் ஐடி தேவையா, அல்லது ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கணுமா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருந்தது. இவை அனைத்திற்கும் 2 நாட்களுக்கு முன்பாக ரயில்வே தேர்வு வாரியம் சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்ப கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். சரியா? இப்ப காலி இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா 32,000 காலி இடங்களை அறிவித்திருக்கிறார்கள். 32,000 காலி இடம்ன்றது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய காலி இடம். சரியா? அப்போ இந்த தேர்வை எழுதுவதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் தகுதி படைத்தவர்கள். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வயது பாத்தீங்க அப்படின்னா சரியா 18 வயது முடிஞ்சிருந்ததுன்னா நீங்க விண்ணப்பிக்கலாம். 36 வயது வரை இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி SSLC தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. சரியா? விண்ணப்பம் அனுப்பக்கூடிய ஆரம்பமாகக்கூடிய தேதி ஜனவரி 23. விண்ணப்பிக்க கடைசி நாள் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 22. சரியா? இப்ப இந்த தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு எல்லாரும் தயாராக இருங்கள். தமிழ்நாட்டிலே இருந்து கண்டிப்பாக பல லட்சம் இளைஞர்கள் இந்த தேர்வை எழுத வேண்டும். நாம் இந்த தேர்வை முறையாக எழுதாத காரணத்தினால் பிற மாநிலத்தவர்கள் நமக்கான இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அதனால தயவு செய்து நீங்களும் இந்த தேர்வுக்காக விண்ணப்பியுங்கள். உங்கள் நண்பர்களையும் இந்த தேர்வை எழுத சொல்லுங்கள். சரியா? உங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த தகவலை பரிமாறுங்கள். சரியா? இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்வு எப்படி இப்ப விண்ணப்பிக்கக்கூடிய சொல்லியாச்சு. இப்ப அடுத்தது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது பாருங்க. சரி, இந்த குரூப் டி தேர்வுக்கான காலி இடங்கள் சொல்லிட்டு 32,000 காலி இடங்களுக்கு மேல் பிளஸ் எவ்வளவு வேணாலும் வரலாம். ஒரு 50,000 வரை வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கல்வி தகுதி பாத்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாரும் விண்ணப்பிக்கலாம். சரியா? இப்ப நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும், தேர்வு என்ன மொழியில நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி. தமிழ்லயே இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. தேர்வுக்கான மொழி தமிழ் மொழியில தான் இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. தமிழ்ல எழுதிக்கலாம். தமிழ்நாட்டுக்குள் தான் தேர்வு மையம் இருக்கும். அதே போல வேலை எங்க கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேலையும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் வேலை. தமிழ்நாட்டுலதான், வேற எங்கேயும் கிடையாது. சரி, அப்ப தேர்வை தமிழில் எழுதலாம். அதே போல வேலை வாய்ப்பும் தமிழ்நாட்டிலேயே வழங்கப்படுகிறது. சரியா? இப்ப இதுக்கான வயது வரம்பு சொன்ன 18 to 26 அப்படின்னு சொல்லி. சரியா? 18 to 36. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 18 to 36 ஓபிசி. அதான் அந்த ஓபிசி அப்படின்னா யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி இந்த மாணவர்கள் என்ன செய்துக்கிறணும், நீங்க அருகாமையில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்திற்கு சென்று ஓபிசி சான்றிதழுக்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? அந்த ஓபிசி மாணவர்களுக்கு 18 இருந்து 39 வயது வரை இந்த தேர்வை எழுதலாம். சரியா? இப்ப அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டியில இருக்கிறவங்களுக்கு 18 வயதுல இருந்து 41 வயது வரை இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம்.
சரி, இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். சரியா? அடுத்தது பாருங்க, தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. சரியா? இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து சிபிடி 1 தேர்வு மட்டும்தான், வேற சிங்கிள் எக்ஸாம். சிபிடி 2 எல்லாம் கிடையாது. மீதி நீங்க ரயில்வேல என்டிபிசி, ஏஎல்பி, சரியா, டெக்னீஷியன், ஜேஇ எக்ஸாம்ல எழுதுனீங்கன்னா சிபிடி 1, சிபிடி 2 எழுதணும். ஆனா இங்க இந்த ஆர்ஆர்பி குரூப் டிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி சிபிடி 1, ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா வேலை. சரியா? சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் சயின்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு 25 மார்க். அதே போல மேத்தமெட்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு 25 மார்க். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பாத்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின், 30 கொஸ்டின்ஸ். இதுக்கு வந்து 30 மார்க்ஸ் வந்து. அடுத்தது ஜெனரல் அவேர்னஸ், அதாவது ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 20 கேள்வி. சரியா? இது 20 மார்க். மொத்தத்துல 100 கேள்விகளுக்கு இந்த தேர்வு நடத்தப்படும். 100 கேள்விகள், 100 மதிப்பெண்கள். பெரும்பாலும் ஒரு 70 மதிப்பெண்கள் பெற்றால் இந்த வேலை உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்ப இந்த 70 மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் சயின்ஸ் எல்லாம் நார்மலா வந்து என்சிஆர்டி புக்ஸ்ல நீங்க தமிழ்ல தான் இருக்குது, அதனால வந்து இருக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும். இதுல நீங்க குறைந்தபட்சம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல ஒரு 15 கேள்வியாவது எழுத வேண்டும். மேக்ஸை பொறுத்தவரை ஒரு 20 கேள்வி நீங்க போடணும். ரீசனிங்கை பொறுத்தவரை வந்து ஒரு 25 கேள்வி அழகா ஈஸியா போடலாம். இந்த ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதுலயும் ஒரு 15 கேள்வி நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 75 மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியும். சரியா? இந்த 75 மதிப்பெண் எடுத்தீங்கன்னா 100% உங்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த தேர்வுக்கான கால நிர்ணயம் பாத்தீங்கன்னா 90 நிமிடத்திற்குள்ள இந்த தேர்வை எழுதி முடித்திருக்க வேண்டும். சரியா? இதுதான் இந்த தேர்வை. மீண்டும் சொல்றேன், தமிழ் எழுதுறவங்க தமிழ் எழுதலாம், ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் இந்த தேர்வை எழுதி கொள்ளலாம். சரியா? இப்ப இந்த தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை பாத்தீங்க அப்படின்னா கடந்த 29 ஆண்டுகளாக எங்களுடைய ராய் அகாடமி போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகளை நடத்தி வருகிறது. தற்பொழுது இந்த ரயில்வே தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளையும் பாத்தீங்க அப்படின்னா வந்து கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுடைய பயிற்சி மையம் ஏஎல்பி எக்ஸாம், என்டிபிசி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், குரூப் டி தேர்வுகளுக்கான பயிற்சிகளை நடத்தி வருகிறது. தற்பொழுது இது இந்த குரூப் டி தேர்வுகளுக்காக ஆன்லைன்ல இந்த வகுப்பு நடத்துறோம், ஆஃப்லைன்லையும் நடத்துறோம். ஆன்லைன் வகுப்பு, ஆஃப்லைன் வகுப்பு ரெண்டுமே உண்டு. சரியா? இப்ப இந்த ஆஃப்லைன் நேரடி பயிற்சி எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராய் ஏஎஸ் அகாடமி அம்பத்தூர் ஓட்டி சென்னையில இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த 7200363169 நம்பர்ல தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அதே போல பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில வந்து இருக்கு. இங்க நேரடி பயிற்சியும் நடக்கிறது. விடுதியில தங்கியும் நீங்க என்ன செய்யலாம், பயிற்சி பெறலாம். அப்படி திருநெல்வேலியில் படிக்க விரும்புகிற மாணவர்கள் 7200363126 அப்படின்ற நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா வீரபாண்டியன் பட்டினம், அதாவது திருச்செந்தூர்ல எங்களுடைய பயிற்சி மையம் இருக்கு. அதையும் நீங்க என்ன செய்துக்கலாம், தொடர்பு கொண்டு. இந்த திருச்செந்தூர்ல இருக்கிறவங்க இந்த நம்பர் சாரி 31 அப்படின்ற எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம், விவரங்களை திருச்செந்தூர், நீங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல படிக்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். சரியா? இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பை தவற விட்டு விடாதீர்கள். குரூப் டி தேர்வானது 10ஆம் வகுப்பு கல்வி தரத்தில் உள்ள பாடங்கள் அப்படின்றதுனால எளிமையா எழுதலாம். நீங்க இப்ப 10th முடிச்சிருக்கிறவங்க, +2 முடித்திருக்கக்கூடியவர்கள், ஐடிஐ, பாலிடெக்னிக், பிஇ முடிச்சிருக்கக்கூடியவங்க, பிஏ முடிச்சிருக்கவங்க, பிகாம், பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், நீங்க என்ன படிச்ச, பிஏ தமிழ், எது 10ஆம் வகுப்பு தான். அதனால 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு தான் அதுக்கு மேல படிச்சிருப்போம். அதனால எல்லாரும் இதை எழுதலாம். இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்வு. இந்த தேர்வுக்காக விண்ணப்பியுங்கள். உங்களுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகளை நடத்துவதற்கு எங்களுடைய பயிற்சி மையத்திலே நேரடி பயிற்சி மற்றும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க சேர்ந்து வெற்றி வாகை சூடலாம். நன்றி, வணக்கம்.